அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சுப்பிரமணி. சார். என்ன சுப்பிரமணி, ரெடியா? அவனை கோர்ட் கூட்டிட்டு போலாமா? போலாம் சார், இதோ கூட்டிட்டு வரேன். ஓகே சுப்பிரமணி, எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ஓகே சார். சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆகுது. இன்னும் 1 hour நம்ம கோர்ட்டுக்கு போனோம். ஓகே சார். பசுபதிய இதோ லாக்அப்ல இருந்து கூட்டிட்டு வரேன் சார். சுதா கிட்ட எல்லாம் பேசியாச்சு. டேய் பசுபதி, 1 மாசம் தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏடா, உன் அம்மா கூட சேர்ந்து உள்ள கடை. இனி அவ வெளியே வரும்போதுலதான் நீயும் வெளியே வருவ. இனி அந்த தர்மா தனியா இருந்து என்ன பண்ணுவான்? கண்டிப்பா எதையும் யோசிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். யோசிச்சா பாத்துக்கலாம். டேய் வாடா. சார் எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? அடச்சி வாண்ணா, வாடா. எங்க ஏதுன்னு கேட்டுட்டு தான் வருவியோ? சார் கோர்ட்டுக்கா கூட்டிட்டு போறீங்க? ஏண்டா ஹோட்டல் கூட்டிட்டு போட்டா? சார் கூட்டிட்டு போங்க சார். இந்த சுப்பிரமணி இட்லி வாங்கி கொடுக்கறேன்னு 5 ரூபாய் இட்லி வாங்கி கொடுக்கறான் சார். ஐயோ, சட்னி சாம்பார் வாய்க்கு விளங்கல. சாப்பாடு கொடுத்தே பழி வாங்குறான் சார். வாங்க சார், ஒரு நல்ல ஹோட்டல் தான் போலாம். சேட்டைய பத்தியா சுப்பிரமணி? வாய்க்கு ருசியா சாப்பாடு கேக்குதான். சார், அவனுக்கு இன்னும் எத்தனை மாசம் தண்டனையும்? ஜெயில உட்காந்து களி திங்கிறவனுக்கு பாருங்க பேச்ச. அதானே, அதுவும் டேய் மரியாதை கொடுத்து பேச மாட்டியாடா? அது என்ன சுப்பிரமணி? அது சார். ஆமா, காலையில இப்ப சாப்பிட்டியா? அதான் சார், வாய்க்கே விளங்கல. நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க சார், அப்புறம் கோர்ட்டுக்கு போலாம். டேய் நீ எல்லாம் மனச பிறவியாடா? ஏன் சார்? அடச்சி, உன் அம்மா தான் ஜெயில இருக்கா. நீங்களாவது உருப்படியா வீட்டுல வேலை பார்க்க வேண்டியதானடா? எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போய் நான் தூக்கி உள்ள போட்டு இப்ப கோர்ட்டுக்கு போகும்போது ஹோட்டலுக்கு போலான்னு கேப்ப? சார் அது வேற இது வேற. சொல்லுவாங்கல வாயும் வயிறும் வேறன்னு. பசி சார். ஆனா உன் வாய் இல்லாட்டி நீ நல்லா இருப்பாடா. வா வந்து தொலை. ஹோட்டலுக்கா சார்? ஏய், அவ்வளவுதான். கெஞ்சினா நல்ல சாப்பாடு கிடைக்கும் நினைச்சேன், போச்சா? டேய், ஜெயில போய் உட்காரங்கிற ஃபீல் இல்லையா? ஏன் சார், ஃபீல் பண்ணா என்ன வெளியே விட்டுருவீங்களா? சும்மா வேற ஏதாவது ஒரு பொண்ணுக்கு தாலி கட்ட போயிருந்தாலே உள்ள தூக்கி நொங்க எடுப்பீங்க. இது வேணி. உங்களுக்கும் அவன் மேல ஒரு கண்ணுன்னு தெரியும். கண்ணு வச்ச நீங்க சும்மா விடுவீங்களா? அதனால ஃபீல் பண்ணல சார். ஆனா ஒண்ணு சார், இல்ல போறது ஓகே. எங்க அம்மா கிட்ட மட்டும் போட்டுறாதீங்க சார். ஏண்டா? எங்க அம்மா 1000 தடவை சொல்லிச்சு, எந்த பிரச்சனைக்கு போகாத, மில்லு வேலையை மட்டும் பாரு. நான் வெளியே வந்துட்டு எல்லா பிரச்சனையும் நாம பண்ணலாம். அது வரைக்கும் வாய மூடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிச்சு சார். சரி. எங்க என் கரகம்? நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்கா? என் வாய் சும்மா இருந்தாலும் என் மனசு சும்மா இருக்கா? அதுவும் வேணிய பார்த்ததும் கையெல்லாம் பரபரன்றுச்சு. தாலிய கட்ட போய் நீ தூக்கி உள்ள போட்டு இதெல்லாம் எங்க அம்மாட்ட சொன்னா காரி துப்பும். அதோட கூட விடாது சார். 1 மாசம் நான் உள்ள இருந்தேன்னா 1 மாசமா என்ன வறுத்து எடுப்பாங்க. நொந்துருவேன் சார். அதனால என்ன தனியா எங்கேயாவது போடுங்க. ஏண்டா, உனக்கெல்லாம் இது தேவையா? காமெடி பீஸா இருக்க வேண்டியதானடா. இதுக்காக இந்த வில்லத்தனம்? என்ன சார் பண்ண? நாமளும் எதையாவது பண்ணி ஒரு பேர் வாங்கிடலாம்னு நினைக்கிறது தான். அது இப்படி காமெடியா போயிடுது. டேய் மடையா, நல்ல பேர் வாங்க நல்லவனா இருக்கணும். சார், பேர் வாங்கணும்னு தான் சொன்னேன், நல்ல பேருன்னு சொல்லல. நீ எல்லாம் திருந்த மாட்டடா, திருந்தவே மாட்ட. சரி வா நட. சுப்பிரமணி, இத கூட்டிட்டு வரேன் சார். சார். என்னடா? கோர்ட்ல போய் நான் என்ன சார் சொல்லணும்? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். சொல்றவங்க சொல்லுவாங்க, தூக்கி உள்ள போடுறவங்க போடுவாங்க. நீ வாயை மூடிக்கிட்டு நின்னா போதும். பெரிய நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது செஞ்சுட்ட, அத அங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போறியோ? சாரி சார். வாடா டேய் வா. சார் எங்க அம்மா கூட மட்டும் போட்டுறாதீங்க சார். தனியா ஒரு செல்ல கடந்து என் தாய் என்னும் கோயில காக்க மறந்துட்ட பாவியடி கிளியே அப்படி பாட்ட கூட படிச்சுக்கிறேன் சார். ஒன்னா மட்டும் போட்டுறாதீங்க. டேய் நடடா. பேச விட்டா ஒரேதா பேசுறது, திங்க விட்டா ஒரேதா திங்கிறது. பொறுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சா அதையும் ஒரேடியா செய்யறது. எதையும் யோசிக்கிறது, எதையும் பாக்குறது ஒண்ணுமே கிடையாது. இதுல தாயண்ண கோயில காக்க மறந்துட்ட பாவியான். நீனும் படுபாவிடா. வா வந்து தொலை. சுப்பிரமணி வாடா. யோ சுப்பிரமணி, கைய பிடிச்சு கூட்டு போயா. நான் நாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டா என்ன பண்ணுவ? கவலையே இல்ல, என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவேன். என்கவுண்டரா? அடப்பாவிகளா, செஞ்சாலும் செய்வாங்க. அதுக்கு உள்ள போய் அது ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். டேய் வாரியால கன் எடுக்கவா? வந்துட்டேன் சார். சரி ஓகே, சிஸ்டம் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். இனி ஒர்க் இருந்தா ராம் வந்து பாத்துக்குவான். அப்பா வெளியே கிளம்பிட்டாங்க. சீக்கிரம் சமையல முடிக்கலாம். சிவானி. ராம்
சிவானி என்னன்னா என்ன சொன்ன? இன்னொரு பொண்ண தேடுவ? வா வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். சிவானி எங்க இருக்க? எனக்கு தெரியும் ராம், நீ என்ன கடுப்பாக்க தான் அப்படி பேசுவ. ஏன் ராம் எப்பவும் ராம் தான். ஆனாலும் ஓ மேல நான் கோபப்படுற மாதிரி நடிக்க தான் செய்வேன். வா வா, இன்னைக்கு உன்னை கவனிச்சுக்கிறேன். சிவானி ஓய் இங்கதான் இருக்கியா? சொல்லு ராம். ஐயா என்னடா இது, அப்பா சொன்ன மாதிரி கோச்சுக்கிட்டாலோ? நாம பேசுனது தப்புதானா? சிவானி சொல்லு ராம். ஓய் இங்க பாரு. என்னன்னு சொல்லு. என்னன்னு சொல்லா? ஏன் என்ன பார்க்க மாட்டியா? நீ ஏதாவது சொன்னா காது கேட்டா போதும், பார்க்கணும்னு அவசியம் இல்லையே. சிவானி என்னாச்சு? என் மேல என்ன கோபமா? வா. ஏய் இங்க பாரு, தேவையில்லாம கோபப்படாத. ஆமா, இப்போ உனக்கு என்ன வேணும்? பசிக்குதா? என்னடி பசிக்குதான்னு கேக்குற? நான் என்ன சாப்பாட்டு ராமன் நினைச்சியா? ஆமா ஆமா, நீங்க சாப்பாட்டு ராமன் கிடையாது, லீலைகள் செய்யும் ராமன். லீலைகளா? சிவானி நான் அப்ப சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏய் அது சும்மா விளையாட்டுக்கு. சாரி. தேவையில்ல. ஏய் சாரிமா. உன்னை வெறுப்பேத்தணும்னு சும்மாதான் நான் பேசினேன். உன் மனசு கஷ்டப்படுன்னு எனக்கு தெரியலடி. அப்பா வேற திட்டினாங்க. இப்படி அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்துற உனக்கு அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு ஏதோ அப்பா புரியாம பேசுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ சாரிமா, சாரி சாரி. உன்னை தவிர எந்த பொண்ணாவது என் மூஞ்ச பாப்பாளா? அதெல்லாம் நிறைய பேர் பாப்பாங்க. சரி சரி, நான் பாப்பேனா? அதெல்லாம் நல்லாவே பாப்ப. ஏய் புருஷன்டி, என்ன இப்படி டேமேஜ் பண்ற? உண்மையதானே சொன்னேன். இங்க பாரு, பாப்பேன். ஆனா உன் பர்மிஷனோட தானே பாப்பேன். இல்ல உனக்கே தெரியும்ல, ஏதாவது ஒரு பொண்ணு அழகா இருந்தா புடிச்சிருந்தா உன்கிட்ட தான் சொல்லுவேன். இரு இரு, இனிமேல் அந்த பொண்ணு யாருன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். யாருக்கு? ஏய் லூசு. சரி ஓகே சாரி. தேவையில்ல. வேற என்னடி பண்ணணும்? சாரி, தெரியாம பேசிட்டேன். நீ விளையாட்டா எடுத்துக்குவேன்னு தான் நினைச்சேன். சீரியஸா எடுத்துக்குவேன்னு எதிர்பார்க்கல. நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னை விட்டா எனக்கு யாரு? நீ ஒரு கண்ணுனா எங்க அப்பா ஒரு கண்ணு. ஆமா ஆமா, நான் ஒரு கைனா உங்க அப்பா ஒரு கை. ஏய் பேசு பேசு, இப்படிதானே பேசி பேசி ஏமாத்துற. ஏமாத்துறேனா? நான் வெறும் உடம்புடி, என் உயிரெல்லாம் நீதான். ஏப்பா, என்ன இந்த டயலாக்லாம் லவ் பண்ண முதல்ல நிறைய சொல்லிட்ட. அப்படியா? அப்ப நான் புதுசா யோசிச்சுட்டு வந்து சொல்லு, நான் போய் வேலை பாக்குறேன். ஏய் இங்க பாரு. சாரிமா, உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேனா? உனக்கு பிடிக்கலனா கண்டிப்பா இனிமேல் நான் அப்படி பேசவே மாட்டேன். சரி ஓகே, மன்னிக்கணும்னா? சொல்லு சொல்லு, என்ன பண்ணணும்? காலையா? காலையா விழணும்? ஏன் பொண்டாட்டி கால்ல புருஷன் விழக்கூடாதா? விழக்கூடாதுன்னு இல்ல, விழலாம். ஆனாலும் என்ன? சரி சரி, தப்பு பண்ணதுன்னா மன்னிப்பு கேட்கறது நியாயம் தானே? அது அப்பாவா இருந்தா என்ன, பொண்டாட்டியா இருந்தானே, அடுத்து குழந்தையா இருந்தா என்ன? தப்பு பண்ணா கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். கேக்குறேன். என்ன சிரிக்கிற? இல்ல, கால்ல விழ போறியா என்ன? ஏன் விழுந்தா என்ன? ஏய் ராம், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். இல்ல விளையாட்டுனாலும் தப்பு இல்ல. சரி ஓகே, என்னதான் இருந்தாலும் நான் பேசுனதும் தப்பு தானே, அதனால. ராம், இப்படிப்பட்ட ஓ மேல நான் கோபப்படுவேனா? எனக்கு தெரியும் ராம், நீ சும்மா விளையாட்டுக்கு தான் பேசுவேன்னு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. எவ்வளவோ பிரச்சனை இருந்தது எனக்கு, அதெல்லாம் மீறி நான் உன்னை பாத்துக்கிறேன்னு என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க. அப்படியா என்ன பார்க்காம விட்டுருவ? உன்னெல்லாம் சந்தேகப்பட்டா இந்த மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இல்ல. சிவானி, ராம் எப்பவும் ராம் தான். நீ என்ன கடுப்பேத்தலாம் ட்ரை பண்ற. இந்த விஷயத்துல கண்டிப்பா முடியாது. ஓய் என் மேல இவ்வளவு நம்பிக்கையா? உன் மேல நம்பிக்கை வைக்காம யார் மேல வைக்க போறேன்? அப்படின்னா நான் பேசுனத நீ எதுவும் சீரியஸா எடுத்துக்கலையா? சீரியஸா எடுத்துக்க என்ன இருக்கு? சிவானி. என்ன ராம்? ஓய் ராம், என்னவா? அது ஒண்ணு இல்ல, நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். உன்கிட்ட கொண்டக்க பேசிட்டோமோ, நீ ஏதோ தப்பா எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுருவியோன்னு. ஆனா நீ இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. அப்பா கூட ரொம்ப திட்டினாங்க, விளையாட்டு விளையாயிடும், இப்பெல்லாம் எதுக்குடா பேசுறேன்னு. ஆனா நீ என்ன சிவானி, ஒன்னு சொல்லணும்னா, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டதை விட நீ என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. என்னோட வரமா நீ. ராம், உண்மைதான். சரி ஓகே, இனி உனக்கு கடுப்பேத்தவோ இல்ல கிண்டல் பண்ணவோ இந்த மாதிரி பேச மாட்டேன். இல்ல அப்பா சொன்ன மாதிரிதான், விளையாட்டு விபரீதமா ஆயிடக்கூடாது. எப்பவுமே இந்த ராம்க்கு சிவானி தான், இந்த சிவானிக்கு இந்த ராம் தான். ஓகேவா? சரி ராம். என்னை ஜங்குட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி போட்டில் தீயை வைக்கிறாய், கட்டி போட்டு காதல் செய்கிறாய், முதுகில் கட்டெரும்பு போல உருகிறாய். நீ
நினைப்பதை நிறுத்திவிட்டால் நெஞ்சு ஏன் அடித்துடிக்கவில்லை? எண்ணம் யாவையும் அழித்து விட்டேன், இன்னும் பூமுகம் மறக்கவில்லை. தீவிர விசாரணைக்கு பின் பசுபதி செய்தது தவறு. ஒரு பெண்ணின் விருப்பத்திற்கு மாறாக அத்துமீறி நடந்து கொண்டதற்காக 1 மாத கால சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. அறிவு கட்டவனே, அறிவு கட்டவனே, அறிவு இருக்கா? என்னடா திட்டுற? எருமை எருமை, எத்தனை தடவை உனக்கு படிச்சு படிச்சு சொன்னோம், யார்கிட்டயும் வம்பு தும்பு வைக்காத, இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு. கேட்டியாடா, கேட்டியா? 1 மாசம் சிறை தண்டனையா? போய் அனுபவி. தர்மா, வாய மூடு. அது அந்த வேணி கிட்ட போய் தொலையாதுன்னு சொன்னேன். அம்மா என்னடா சொன்னாங்க? சொல்லி தொலை. நிறைய பிளான் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. வாய மூடு. பிளான சொல்லி தொலைச்சிடாத. என்னடா சொல்லுங்கிற சொல்லாதங்கிற? இத மட்டும் நல்லா பேசு, ஆனா சொன்ன உன்னையும் கேட்காத. நீ உள்ள போய் தொலைகிறது இல்லாம 25,000 ரூபாய் அபராதமா? டேய், நானும் கட்ட மாட்டேன்டா. ஏன்னா கேட்ட மாட்டியா? உன் திமுருக்கு நீ உள்ள போவ, சொல் பேச்சு கேட்காம அலைவ. எனக்கு என்னமோ மில்லுல வேலை பக்கம் கோரி வலிச்சுட்டு ஜெயில போய் சொகுசா உக்காந்துக்கலாம் நினைச்சிட்டேன் நினைக்கிறேன். சொகுசாவா? சரிதான். டேய் சொகுசா, ஜெயிலுக்குள்ள சொகுசா இருந்தா ஊருக்குள்ள யாராவது இருப்பாங்களாடா? எல்லாம் ஜெயில வந்து உட்காந்துக்கிட மாட்டாங்க. தெரியுதுல தெரியுதுல, அவகிட்ட பிரச்சனை பண்ணாத, பேசாம இருன்னு சொன்ன, கேட்டியா? டேய் அவளை பார்த்ததும் புத்தி மாறிடுச்சுடா. மாறும் மாறும், போ இப்ப போய் ஜட்ஜு கிட்ட பேசு. என்ன? 25,000 ரூபாய் கொடுக்க முடியாது, கூட 2 மாசம் தண்டனையை நீட்டிச்சுக்கோங்கன்னு. ஏய் என்னடா பழைய கடையில தக்காளியை வாங்கிட்டு ஓட்ட தக்காளியா இருக்கு, மாத்திட்டு வான்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓட்ட உடசல் தானே நீ? தர்மா, எனக்கு தெரியாது, போ தண்டனைய இன்னும் கொஞ்சம் 2 மாசம் நீட்டிக்க சொல்லு. நீ வெளியே இருந்து என்ன பண்ண போற? ஏய் இப்பெல்லாம் பண்ணாத பாத்துக்கோ. ஒழுங்கா 25,000 ரூபாய் ஃபைனை கட்டு. நான் 1 மாசம் உள்ள இருக்கிறதே அதிகம். ஏதோ ஒரு வேகத்துல வேணிய பார்த்த ஆசையில தாலி கட்டிட்டா நமக்கு சொந்தம், என்ன வேணாலும் செய்வாங்கிற ஒரு எண்ணத்துல தாலி கட்ட போயிட்டேன். அதுக்காக இப்படி எல்லாம் என்ன பழி வாங்காத. இனியெல்லாம் இப்படி பண்ண மாட்டேன். யோசனை பண்ணி எதா இருந்தாலும் செய்யறேன். யோசிக்கிற மூஞ்ச பாரு. உன்னால எனக்கு ஏகப்பட்ட கஷ்டம் தான்டா. ஏய் ரொம்ப பேசாத. அடுத்த தடவை நான் வேணிய நம்ம வீட்டுக்கு வேணா தூக்கிட்டு வந்துடுறேன். நீ யாரும் வராம பாத்துக்கோ, அவ கைய களை புடிச்சுக்கோ, நான் தாலிய கட்டிடுறேன். என்னடா அப்படி பாக்குற? என்னடா இப்படி துப்புற? என்னைக்கு அந்த வேணிய, வேணிய மட்டும் இல்ல, பொண்ணுங்களே நம்ம வாழ்க்கையில வேண்டான்னு என்னைக்கு நினைச்சு தொலைறியோ அன்னைக்கு தாண்டா நீ உருப்படுவ. ஏஹே, அதுக்கு உருப்படாமே இருந்துட்டு போலாண்டா. கேள்விப்பட்டதுல பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா. சார், என்னடா திடீர்னு மரியாதையா பேசுற? பெண்மைதான் எல்லாம் புரிஞ்சு போச்சா? சுப்பிரமணி சார். சுப்பிரமணியா? என்னடா, இவனெல்லாம் ஜெயிலுக்குள்ள வச்சு சோழிய முடிச்சிருங்க. டேய் நீ எல்லாம் அண்ணனாடா? இவெல்லாம் என் தம்பியா இருக்க லாக்கே இல்ல. அதுக்காகலாம் நாங்க உள்ள வச்சு சோழிய முடிக்க முடியாது. 1 மாசத்துல வெளியே அனுப்பி விடுறோம், அப்புறம் நீ என்ன வேணாலும் பாத்துக்கோ. ஏன் சார், நான் அவன் சோழிய முடிச்சுட்டு நான் உள்ள வந்து உட்காந்துக்கவா? வாங்கடா, உங்க குடும்பத்துக்கே இதான வேலை. இந்த அவமானம் தேவையா? வாய மூடிக்கிட்டு போ. பேசியாச்சு சார், கூட்டிட்டு போங்க. டேய் பசுபதி, வாடா. சார் 25,000 வாங்கிட்டு அனுப்புங்க. அவனாட்டுக்கு கட்டாம போயிட்டா அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் தண்டனை எல்லாம் அனுபவிக்க முடியாது. அடச்சி வாடா. அப்பனா கட்டிட்டான் போல. தர்மா ஒத்தையில இருக்க, என்ஜாய் பண்ணு. ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நீ தனியா இருக்க பாத்தியா, அதான். இதேது உனக்கு கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு இருந்தான்னு வச்சுக்கோ, என் வயிற்றுச்சலே உன்னை வாழ விடாதுடா. நல்ல வேலை கல்யாணம் முடியல, அதுபடி எனக்கு சந்தோஷம். உருண்டாலும் பரண்டாலும் ஒத்தையில தான். டேய் வாடா. வாரேன் சார். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு சொத்துன்னு அதுவும் கிடைக்கல. சரி ஓகே, இருக்கிற சொத்தையாவது ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுவான்னு பார்த்தா அம்மா ஜெயில, இப்ப இவன் ஜெயில. என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்கு. ஒன்னு செஞ்சா அதை கரெக்டா செய்யணும். அதை விட்டுட்டு தப்பு தப்பா செஞ்சுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள போய்கிட்டு இவன் உருப்படாதவன். இருக்கட்டும், இனி நான் பாத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமும் நாம பொறுமையா இருந்தோம், சுத்த வேஸ்ட். பாக்குறேன், இனி எல்லாத்தையும் நான் பாக்குறேன்.
டேய் டேய் திரு சொல்லுடா என்னடா பிரச்சனை உனக்கு? எனக்கு என்ன ஒண்ணு இல்லையே. ஏண்டா என்கிட்டயே சொல்ல மாட்டியா? ஐயோ வினோ அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. என்ன பண்றதுனே புரியலடா. என்னடா ஆச்சு? என்ன பண்ணட்டும்? எனக்கு ஒண்ணும் புரியலடா. வினோ நீ ஏன் சொல்லு. கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் ஆக போகுது. நானும் வாசுகியும் டேய் இன்னும் ஒழுங்கா நல்லா கூட பேசிக்கலடா. கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து வாசுகி கஷ்டம் மட்டும் தான் பட்டிருக்கா. இப்ப கூட எனக்கு முடியாம நீ ஏன் சொல்றா? ஒரு நாள் ஃபுல்லா அவ சந்தோஷமா இருந்திருப்பாளா? இப்ப கூட அப்பப்ப குழந்தைய நினைச்சு கஷ்டப்படுறா. என்கிட்ட பாதிய சொல்லியும் சொல்லாமலும் நான் ஏதாவது சொல்லிருவேனோன்னு பயந்துட்டு அத கூட அவன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா இருக்கா. திரு இல்லடா இந்த அளவுக்கு வாசுகி இருக்கும்போது சரி ஓகே இனிமேலாவது எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கலான்னு இன்னும் இங்க ஒரு 3 மாசம் இருப்போம். வாசுகி படிப்பு முடிஞ்சு சர்டிபிகேட் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் எங்களுக்குள்ள ஒரு புரிதலும் இருக்கும்னு நினைச்சா சோ டென்ஷன்ரா. நேத்து அந்த அக்கா வந்து பேசுனதுல இருந்து வாசுகி அப்படியே அப்செட் ஆனவதான். நான் சொல்லங்குல நீங்க பயப்படாதீங்க நானும் அப்செட் ஆகல நான் நார்மலா இருக்கேன்னு சொல்றா. ஆனா அவன் மனசு என்ன யோசிக்குதுன்னு எனக்கு தெரியாதா? என்ன பண்றதுன்னு தெரியலடா. எனக்காக அவ நடிக்கிறா, அவளுக்காக நான் நடிக்கிறேன். ஆக மொத்தம் 2 பேரும் நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏய் என்னடா பேசுற? ஆமாண்டா இப்போ இங்க கூட கொஞ்ச நாள் இருப்போம்னு நினைச்சா ஊருக்கு போலாம். அங்க எல்லாரையும் பார்க்கும்போது நாம எப்பவும் போல நார்மலா இருக்க முடியும். அதனால இன்னும் 10 நாள்ல ஊருக்கு கிளம்புவோன்னு சொல்றா. ஊருக்கு 10 நாள்லையா? ஆமாண்டா இன்னும் 4-5 நாள் ஆச்சுன்னா 30 நாள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஊருக்கு போவோம். என்ன நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செக்அப்க்கு வர சொல்லிருக்காங்க. இன்னும் 3 மாசத்துக்கு கண்டினியூவா மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்க. அங்க போய் யாராவது ஏதாவது மாத்திரைய பார்க்கவோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல சின்ன டவுட் வந்தாலும் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது நீயே யோசித்து பாரு. புரியுதுடா. ஆனா அது வாசுகிக்கு புரிய மாட்டேங்குதே. வீணோ வாசுகி தாண்டா எனக்கு எல்லாம். அவ சந்தோஷமா இருந்தாதான் நானும் சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா அது வாசுகிக்கு புரிய மாட்டேங்குதேடா. ஏய் அப்படி இல்ல திரு, நீ உன்னோட கஷ்டத்தை சொல்ற. ஆனா தங்கச்சிக்கு அவங்க மனசுல நினைக்கிறது வாசுகிக்கு சரின்னு போடுண்டா. ஏய் நான் தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்றேனே. ஏதாவது சொன்னா இல்ல அதெல்லாம் முடியாது அப்படி இப்படி நான் சொன்னேனா வாசுகி யோசிக்கலாம். எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா நான் இருக்கேன்னு சொல்றேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணட்டும்? ஏய் இங்க பாரு, இவ்வளவு நாள் நீங்க வாட்டுக்கு தானே இருந்தீங்க. அந்த அக்கா வந்து பேசுனதுல இருந்தானே இப்படி மனக்குழப்பம். நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றியோ அதே ஃபீலிங் தான் வாசுகிக்கும் இருக்கும். நீ நாட்டுக்கு இப்படி வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு போடா போய் வாசுகி கிட்ட பேசு. இல்லடா பேசி பேசி என்னோட அபிப்பிராயத்தை வாசுகி கிட்ட திணிக்கிற மாதிரி இருக்கு. அது மேல உங்களை கஷ்டப்படுத்தும். இருக்கட்டும்டா வாசுகி இஷ்டப்படியவும் இன்னும் 1 வாரம் 10 நாள்ல ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். ஐயோ திரு நீயும் அவசரப்படாத. நல்லா யோசிச்சுதான் பேசுறேன். இதுக்கு மேல இருக்கட்டும்டா. அண்ணியோட வளைகாப்பு வருது. அதுக்குள்ள போறது கஷ்டம்தான். அவங்களுக்கு குழந்தை பிறக்கவங்களையாவது 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறோம். சாரிடா 2 பேருங்க நீயும் சேர்ந்துதான். அதுங்களும் இங்க உள்ள வேலையெல்லாம் முடி. அப்பாட்ட நான் பேசுறேன். இங்க உள்ள கம்பெனிக்கு ஒரு ஆளை போட்டுட்டு நீ எங்க கூட வா. என்ன நீ இங்க பாரு தீரு, நீ எதையுமே அவசரப்பட்டு பேசவும் மாட்ட அதப்படி செய்யவும் மாட்ட. யோசிச்சு செய்யறவன். இப்ப என்ன இப்பவும் நல்லா யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுத்திருக்க. நான் தான் சொல்லிட்டேன்ல என் ஒருத்தன் நினைப்ப மட்டுமே வச்சுக்கிட்டு வாசுகி கிட்ட அதையே நான் சொல்லக்கூடாது. வாசுகி விருப்பப்படியே நடந்துக்கணும். போதும்டா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. வாழ்க்கையில ஒரு பொண்ணா என்னென்னலாம் கஷ்டப்படக்கூடாதோ எல்லாத்தையும் பட்டு மீண்டு வந்தாச்சு. இன்னும் அவங்க விருப்பப்படி இருக்கட்டும். நான் உள்ள போய் சரி நீ போ. நீ வேற உக்காந்துக்கிட்டு நான் ஏதாவது புலம்பிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் உனக்கு ஒரு மாதிரி ஆகும். இப்போ நீ போ நான் பாத்துக்கிறேன். அட்டி வாங்க போற. உன் மேல எனக்கு அவ்வளவு கோபம் வருது. ஏண்டா நான் பேசுறதுல அப்பனா தப்பா? தப்புன்னு சொல்ல வரலடா. வாசுகிக்கு புரிய வைக்கலாம். ஏன் நீயும் அவசரப்பட்டு ஊருக்கு போறேங்கிற? டேய் பிடிக்கலன்னு சொல்லும் போது நாம அதுக்கு மரியாதை கொடுக்கணும்டா. நல்ல மரியாதை மண்ணாங்கட்டி கொடுத்த. சரி நீ இப்ப வீட்டுக்கு வரியா இல்லையா? நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். நீ போ. போயிட்டு வாசு கிட்ட எதுவும் சொல்லாத. உங்க இஷ்டப்படி இருக்கட்டும். ஏதாவது பேசி அவங்க விருப்பம் இல்லாம ஏதாவது ஒத்துக்கிட்டாங்க என்னன்னா என்ன பண்ணுவ? வீணோ இங்க பாரு, இப்ப வீட்டுக்கு வந்து வாசு கிட்ட பேசுறியா இல்லையா? இல்ல நீ வேண்டாம் இங்கே இரு நான் போறேன். என்னடா அதான் கஷ்டமா இருக்குன்னு சொன்னேல, இங்கே கஷ்டப்பட்டுட்டு உக்காந்துக்கோ. வீணோ திரு என்னடா என்னாச்சு? அது வந்து பின்னாடி வாசுகி. ஆமா தங்கச்சி எப்போ வந்த? அப்பவே வந்துட்டேனா? வினோனா சொல்லுமா. நீங்க போங்க நான் பேசிக்கிறேன் ப்ளீஸ்னா. அம்மா ப்ளீஸ் எல்லாம் கேட்டுட்டு நான் கிளம்புறேமா நீ பேசு. வாசுகி அது வந்து திரு. டேய் நீ வாட்டுக்கு விட்டுட்டு போகாதடா. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போ. எதுக்கு? எனக்கு வேற வேலை குழப்பம் இல்ல. உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள நான் வந்துட்டு கடைசியில 2 பேர் சேர்ந்து என்ன கழுவி ஊத்துவீங்க. டேய் வினோ நான் கிளம்புறேன்ப்பா. டேய் ஒட்டி வாங்குவ இருந்து ஒழுங்கா பேசிட்டு போ. நான் பேசுனதெல்லாம் கேட்டுட்டா. பேசிட்டு போடா. பேச மாத்திரம் நல்லா இருந்ததுல இப்ப கேளு. ஏய் தங்கச்சி வாமா. இனி என்ன எது நீ பாத்துக்கோ. சரிங்கண்ணா.
டேய் நண்பா வரட்டுமா? வினோ விட்டுட்டு போகாத. அட போடா. என்ன தங்கச்சிய பார்த்தது இப்படி பயப்படுறான்? அட கொடுமையே. ஊருக்குள்ள எல்லாரும் பொண்டாடிக்கு பயப்படதான் செய்வாங்க போல. நாம தான் எப்படின்னு தெரியல. சரி ஓகே, சேஷாட்ட கேப்போம். ஏ வினோ. அடடா விட்டுட்டு போயிட்டான். ஐயோ வாசுகி, நான் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டியா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன வேணி டீச்சர், வந்ததுல இருந்து ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க. ஐயோ போ மதி, நீ வேற. ஏண்டி இதானே உன் ஆசை? ஆமாமா, ஆனா நானா யாரு என்ன ஒண்ணுமே தெரியாது. ஆனா என்ன இந்த வீட்ல கூட்டிட்டு வந்து வச்சு உங்க எல்லாத்துக்கும் சரிசமமா என்னையும் மதிச்சு அம்மா இதெல்லாம் பார்க்கும்போது நம்பவே முடியல. உங்களுக்குலாம் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. எங்களுக்கலாமா வேணி ஒன்னே ஒண்ணு செய்யறியா? சொல்லு சுபா, எதா இருந்தாலும் செய்யறேன். மதி சொல்லு சுபா. நம்ம குழந்தையெல்லாம் பெத்து வேணி கையில கொடுத்துடலாம். எதுக்கிடி நீ ஜாலியா நல்லா தின்னுட்டு தூங்கி எழுந்திருக்க போறியா? பிறந்ததும் நான் ஸ்கூல் படிக்கும் போதுமா வேணி தான் டீச்சர் ஆச்சுல, எங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கட்டும். ஆமாடி, நம்ம வீட்ல எத்தனை பிள்ளைங்க, அதுகளுக்கெல்லாம் பிள்ளைங்க பிறந்துச்சுன்னா டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு ஆகும்? அதெல்லாம் மிச்சம். ஆமாமா மறு, உன் கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கல வள்ளி. என் மாவ அறிவாளி எவ்வளவு அழகா சொல்லிட்டா பாரு. வேணி கேட்டுக்கிட்டியா? நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாத்துக்கும் நீ தான் டீச்சர், பாத்துக்கோ. நான் எதை பத்தி பேசினா நீங்க எதை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? அதனால நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேனா? அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சந்தோஷம்னா ஓகே தான். எப்படியும் ஒருத்தனுக்கு 2 புள்ளனாலும் 5 பசங்க ஒரு பொண்ணு, மொத்தம் 6 பேரு. 6க்கு 2 2 நாளும் 12. 12 பிள்ளைக்கும் ஒரு பிள்ளைக்கு 500 ரூபாய்னாலும் மாசம் 6000 ரூபாய். அடடே வேணி, உன்னால மாசம் 6000 ரூபாய் மிச்சம். 6000மா மறு? இது என்ன கணக்கு? 500 ரூபாய் கணக்கு. 500? என்னம்மா? ஒரு குழந்தைக்கு மாசம் 500 ரூபாய் ஃபீஸ்னா 12 குழந்தைக்கு 6000 தானே? 12 குழந்தையா? அதானே, எனக்குலாம் சிங்கிள் தான், 2 கூட கிடையாது. அடியே, நான் நம்ம மொத்த ஃபேமிலிக்கு டோட்டல் பிளான் போட்டுட்டேன். அதான் நம்ம மறு எப்பவுமே கணக்குல புலிதான். நல்ல வேளை கணக்குல புலி. அசத்தல புலியா இருந்தா யாரும் கரைச்சிருப்பாங்க. அடியே கருப்பி, சும்மா காமெடிமா. ஏண்டி பண்ண மாட்ட? மா, இந்த அண்ணன் சக்தி இவங்க எல்லாம் எப்போ வருவாங்க? ஏண்டி வீட்ல நாமளா பேசிட்டு இருக்க போர் அடிக்குமா? இந்த சக்தி இருந்தாலும் ஏதாவது வம்பு பண்ணலாம், ஜீவா இருந்தா 2 அடி அடிக்கலாம். ஷோ, எப்ப வருவாங்கன்னு தெரியல. இது நல்லா இருக்குடி. அதானே உனக்கு நேரம் போலேன்னு சக்தி ஜீவா. ஐயோ மதி, அவங்க 2 பேர் தான் நான் என்ன பண்ணாலும் ஏத்துக்குவாங்க. இதோ வீராமச்சானா உள்ள உட்காந்து ஒர்க் பாத்திட்டு இருக்காங்க. ஓய் மம்பு எடுத்துட்டா போதும், கண்ட மணிக்கு திட்டுவான். அவங்க எல்லாம் வேஸ்ட். ஓய், அவன் பொண்டாட்டி நீ இருக்கியோ? மறந்துட்டேமா. சுபா, ஆமா சிந்து எங்க? எழுந்து போனா இன்னும் காணோம். அவ சித்தார்த்த நல்லா திட்டி விட்டா, இப்ப அவளே ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கா. அதானே, அதுக்கு எதுக்கு திட்டணும்? எங்க இந்த கழுதை சொன்னா கேக்குறாளா? மாமா, அதெல்லாம் அப்படிதாம்மா. கோபம் வந்தா திட்டுறதும், பாசம் வந்தா ஃபீல் பண்றதும் ஒரே இம்சையா போச்சு. அதானடி, அண்ணிங்க 2 பேரும் வளைகாப்புக்கு சொல்ல போயிருக்காங்க. அவங்க வந்தலாவது வீட்ல ஏதாவது வேலை இருக்கான்னு பார்த்து செய்யலாம். சும்மாவே உட்காந்து போர் அடிக்க ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏடி, வீட்ல ஏதாவது ஸ்நாக்ஸ்னா செய்வோமா? மாமா, ஏதாவது காரச்சாரமா செய்யுங்க. காரச்சாரமான ஃப்ரிட்ஜ்ல மிளகா இருக்கு, எடுத்து கடிச்சுக்கோ. அதானே, நீங்க நான் ஸ்நாக்ஸ் செஞ்சு என்னடி? அதெல்லாம் அத்தை மனசு வச்சாதாமா நடக்கும். ஏய் சுபா, என்ன வேணும்னு சொல்லு, செஞ்சிரலாம். எதுக்கு வளைகாப்புக்கு முன்னே குழந்தை பெத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஏய் ஆமா, வளைகாப்புக்கு எல்லாம் சொல்ல போயாச்சு. அதை விட மண்டபம், சாப்பாடு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. நீ வாட்டுக்கு வேலை பாக்குறேன்னு பிள்ளைய பொத்துக்காதமா. அப்புறம் கொடுத்த அட்வான்ஸ்ல எவனும் முழுசா கொடுக்க மாட்டான், பாதி தான் கிடைக்கும். ஐயோ வள்ளியக்கா, ஆமா உண்மைதான். அதுவும் இல்லாம வளைகாப்புக்கு எந்த சாரி கட்டணும், என்னென்ன பண்ணணும்னு நான் வேற ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அதையும் பழக்கிடாதமா. சரிதாண்டி, என்ன வேலை பார்க்க வேண்டாம்னு ஒரு அக்கறையில சொன்னா ஓகே. ஆனா நீங்க மேக்கப் பண்றதுக்கும் காஸ்டியூமுக்கும் நம்ம பாப்பா தள்ளி தான் பிறக்கணும். பாருங்கம்மா எப்படி பேசுறானு. அந்த கழுதை கடக்காடி. குழந்தை பிறக்கிறதுல நம்ம கையில இல்ல, அதெல்லாம் எதிர்பார்க்காம நடக்கிற விஷயம். பாப்போம் நம்ம வீட்டு குட்டி தேவதை எப்ப வாரானு. மாமா, அது என்ன குட்டி தேவதை? பொண்ணுதான் பிறப்பாங்களோ? பொண்ணு பிறந்தா ரொம்ப சந்தோஷம் தான். பையன் பிறந்தா கொஞ்சம் சந்தோஷம் கம்மி தான், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு என்ன இந்த மனுஷனுக்கு? காத்தாடி போலாடுது, யோ பொழுதாகி போச்சு, விளக்கேத்தியாச்சு, யோ 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 மனுஷா, பொன்மான ஒன்ன தேடுது. அட போயா, ஊருக்கு வந்து எம்புட்டு நாள் ஆச்சு.
இன்னும் சோக பாட்டை பாடிட்டு. மரு அது ஒண்ணு இல்ல மரு. ஆமா மரு, அது ஒண்ணு இல்ல. அது மாதிரி இது உனக்காகவும் இல்ல. எனக்காக இல்லையா? ஆ, உனக்காக தான். நம்ம ரூம்ல பார்த்தேன், உன்னை காணோன்னதும் நீ சென்னைக்கு போன ஞாபகம் வந்துருச்சா? உன்னை பிரிஞ்சிருந்த ஞாபகம் வந்துருச்சா? அதான் அப்படியே காத்து வாக்குல பாட்டு பாடிட்டு வந்தேன். ராசாத்தி ஒன்ன. ராகவ், ராசாத்தியா இல்ல காஞ்சுவா? ஏய் அது வந்து ராகவ், ஐயோ காஞ்சு. என்னென்ன என்னையா சொன்ன? அது 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 ஐயோ, மரு காஞ்சு ஊருக்கு. ஆனா நான் காஞ்சு நினைச்சலாம் பாடல. அப்போ காஞ்சு ஊர்ல இல்லையே. அது அது வந்து பா. என்னமா ராசாத்தி? காஞ்சு ஊருக்கு போனா தனியா ஃபீல் பண்ணி தோட்டத்துல பாட்டு பாடுங்கப்பா. அம்மா முன்ன பாட்டு படிச்சுக்கிட்டு வாங்கி கட்டிக்கிட்டு. இன்னும் உங்க அம்மா கொடுக்கவே இல்லையேமா. நீயா ஏன் சொல்ற? இல்லப்பா, நீங்க வாங்குறதுக்கு முன்ன. போதும் தாயி, உன்னை புள்ளையா பெத்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அது அப்பாவுக்கு கரெக்டா பண்ற. ராகவ், என் வாயால தான் நான் அடி மிதியெல்லாம் வாங்குறேன். பாட்டு யாருக்கியா பாடுன? அது அது அதான் காஞ்சு ஊருக்குன்னு சொல்லியாச்சுல. போ மரு, போ. சும்மா கவனிச்சு விட்டுட்டு வா. ஐயோ, இவ ஊருக்கு போனதுக்குலாம் அத்தனை பாட்டு படிச்சேன். என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டாலா? காஞ்சு ஊருக்கு போனதுக்கு ஒரு பாட்டு படிச்சதுக்கு ராட்சசி மாதிரில வாரா? தப்பிச்சு ஓடிடு ராகவ். பா பா, அப்பா எங்க போறீங்க? அட போமா நீ வேற. இத வாரையா? ராகவ், அப்பா அம்மா பின்னாடி வந்துட்டாளா? ஆல்ரெடி ஸ்டார்ட்டே பண்ணியாச்சு. ஐயோ சுபா, சும்மாவே அம்மா கோபத்துல இருப்பாங்க, இதுல நீ வேற. அம்மா அப்படிலாம் பண்ணணும் தானே அப்பா இவ்வளவு பேச்சு பேசுறாரு. சும்மா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். என்ஜாயா? சரிதான். வாசுகி, சொல்லுங்க. எப்போ வந்தீங்க? நான் உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். இல்ல அது அது வந்து உங்களை நான் புரிஞ்சுக்கணும்ல, அதான் அப்படி. ஏங்க நீங்க சொன்னா நான் புரிஞ்சுக்க மாட்டேனா? சாரிங்க. இதுக்கு சாரி? இல்ல, நீங்க என்ன நல்லா புரிஞ்சிருக்கீங்க, நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். அப்படி இல்லைங்க, உங்க சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னங்க பெரிய சூழ்நிலை? நீங்க இல்லாட்டி நான் இல்லவே இல்ல. எனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சதெல்லாம் நீங்க தான். இப்ப நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம ரொம்ப ரொம்ப சாரி. 2-3 மாசம் என்ன நீங்க சொல்லுங்க, எத்தனை மாசம்னாலும் இங்கே இருக்கலாம். ஏய் அப்படி இல்லம்மா. இல்ல, நான் தப்பு. நான் உங்களை புரிஞ்சுக்கல. வினாநாட்ட உரிமையா என்ன அவ இவன் பேசுறீங்க. ஆனா இப்ப என்ன பார்த்ததும் நீங்க நாங்கன்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு நான் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கேன். ஐயோ வாசுகி, அப்படி இல்ல. இங்க பாருங்க, நான் உங்க பொண்டாட்டி தானே? என்னம்மா? சொல்லுங்க, நான் உங்க பொண்டாட்டி தானே? ஆமாமா. எதுக்காக? என்னங்க போருங்க, நான் ஏதாவது ஒண்ணு சொன்னா நான் கஷ்டப்படுவேங்கிறதுக்காக நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களா? என்னங்க சொல்ல போனா நான் கஷ்டம்லாம் படல. இந்த விஷயத்தால நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க இப்ப எனக்காக பாக்குறீங்க போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினாதாங்க புரியும். நீங்க எனக்காக நான் உங்களுக்காகன்னு மாத்தி மாத்தி யோசிச்சுட்டு இருந்தா எப்படிங்க? அது அது வந்து இல்லங்க, அந்த அக்கா குழந்தைன்னு சொன்னதும் நீங்க பயங்கரமா கோபப்பட்டீங்க. இத திரும்ப திரும்ப உங்ககிட்ட பேசி நீங்க மறக்க நினைக்கிறத ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இதனால நீங்க கஷ்டப்படுவீங்களோன்னு நான் நினைச்சேன். அதான் ஊருக்கு போயிட்டா அத்தை, மாமா, மதி, சிந்து எல்லாரையும் பார்க்கும்போது இத பத்தி நீங்களும் யோசிக்க மாட்டீங்க, மறந்துடுவீங்க நான் நினைச்சேன். அதுக்குதான் ஊருக்கு போலான்னு சொன்னேனே தவிர நான் கஷ்டப்பட்டலாம் இல்ல. நான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்றேனா என் கஷ்டம் போகிற இடமே நீங்க தானங்க. உங்களை விட்டு எனக்கு என்ன இருக்கு வாசுகி? எனக்கும் கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையே நினைச்சு என் வாழ்க்கை இல்லாம உங்களையும் நான் கஷ்டப்படுத்தவோ உங்க வாழ்க்கையை பாழாக்கவோ விரும்பல. எனக்காக தானே எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்தீங்க. எனக்காக தானே உங்களுக்கு உடம்புக்கு முடியாம இருக்கும் போது கூட உங்க வீட்டுல எதையுமே சொல்லாம பக்கத்துல யாரும் இல்லாம கஷ்டப்பட்டீங்க. இன்னும் எனக்காக நிறைய விஷயம் சொல்லலாம். இப்படிப்பட்ட உங்களை நான் புரிஞ்சுக்காம எப்படிங்க? என்னங்க? சொல்லுமா. வினோநாட்ட எவ்வளவு கோபமா பேசுறீங்க. இல்லம்மா, அது வந்து அதே கோபத்தோட என்கிட்டயும் பேசுங்க, எனக்கும் புரியும். இப்ப நான் நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டே ஓகே, கேட்கலாட்டி உங்க மனசு புரிஞ்சுக்காமே இருந்திருப்பேன்ல. ஐயோ வாசுகி, அப்படிலாம் இல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீதான் என் பொண்டாட்டி, உன் கூட நீ நான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறீங்க. இப்படிப்பட்ட உங்களை எப்படிங்க நான் எப்படி நீங்க சொல்றத கேட்காம இருப்பேன்? ஐயோ வாசுகி, சாரிமா. உன்னோட கஷ்டத்தையும் நான் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உனக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு. சாரி. இனி எதா இருந்தாலும், கோபமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, நேருக்கு நேரா உன்கிட்டயே சொல்றேன். ஓகேவா?
இப்போ என் மேல எதுவும் ம், கோபமா? ம்ஹும். அப்புறம் இன்னும் நிறைய லவ் பண்ணணும்னு தோணுது. என்னங்க? ம், இன்னும் இன்னும் நிறைய. நான் உங்களுக்கு ஏத்த பொண்டாட்டியா? எனக்கு ஏத்தவளான்னு தெரியாது, ஆனா எனக்கானவ நீ மட்டும்தான். என்னங்க? சொல்லுங்க. இதே மாதிரி எப்பவுமே இரு வாசுகி. இங்க பாரு, உனக்கு ஏதாவது பிடிக்கலாட்டி என்கிட்ட சொல்லு. புரிஞ்சுக்காதவன்லாம் கிடையாது. என் சந்தோஷம் எவ்வளவு முக்கியம் நினைக்கிறேனோ அதே மாதிரி உன்னோட சந்தோஷமும். லைஃப்ல நாம 2 பேரும் பாதி பாதி. அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி. ஓகேவா? சரிங்க. சரி, என்ன இன்னைக்கு இந்த ஹேர் ஸ்டைலு? ஏங்க நல்லா இல்லையா? ம்ஹும். எனக்கு அதான் பிடிக்கும். என்னங்க, உங்களுக்கு பிடிக்கும் தான் தினம் அந்த மாதிரி இருப்பேன். பிறகு இன்னைக்கு நீங்க நேத்துல இருந்து என்கிட்ட சரியா பேசலையா? மனசுக்கு கஷ்டமா இருந்தது, அதான். ஓ, மனசுக்கு கஷ்டமா இருந்தா உன்னை நீயே அழகுபடுத்திக்க மாட்ட. அழக பாக்குறதுக்கு என் தீரு சந்தோஷமா இருந்தா தானே. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா என்ன? உன் திரு எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பேன். அப்பனா நானும் ஹாப்பி தான். அப்பனா அந்த ஹேர் ஸ்டைல போட்டு இத வச்சே பொண்ணுங்க மனச புரிஞ்சுக்கலாம். இரு இரு, இனி புரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே, பார்க்கலாம். ஏய், அப்படிலாம் சாதாரணமா இட போட்டுறாத. கண்ணை பார்த்து மட்டுமே பேசினாலும் பொண்டாட்டிய ஃபுல்லா வாட்ச் பண்ணதான் செய்வேன். என்னங்க? சரிதான், உங்களை ரொம்ப நல்லவன் நினைச்சேன். ஆ. கொஞ்சம் பேட் பாயா தான் இருக்கீங்க. ஏய், என்ன நல்லவன் நான் சொல்லவே இல்ல. சரிதான் சரிதான். சரி, இப்ப எல்லா கோபமா போச்சா? வேற ஏதாவது மனசுல இருந்தாலும்? மனசு ஃபுல்லா இப்ப நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க. உங்ககிட்ட இதே மாதிரி பேசணும்னு தோணுது. பேசிட்டு இருக்கலாமா? சரிமா. என்னங்க? சொல்லுமா. இல்ல, அடுத்து இன்னும் 2 மாசம் இங்க இருப்போம்ல. ஆமா. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் தான், அத நான் படிச்சு முடிச்சிட்டேனா? முடிச்சிட்டா? அப்புறம் ஊட்டிக்கு சும்மா வந்ததா எதுக்கு இருக்கணும்? இல்லங்க, அதான் ஊட்டிக்கு நம்ம கல்யாணம் முடிச்சு ஹனிமூன். இல்ல இல்ல, அந்த மாதிரி நியூ கப்புலா ஜாலியா சுத்தலாம். கண்டிப்பா. நீ ஏன் இப்படி சொல்லலனாலும் உன்னை நான் மாத்திடுவேன். அப்படியா? பாரு, இன்னொரு 10 நாள் கழிச்சு பாரு. இப்பவே பாத்துட்டு தான் இருக்கேன். ஓஹோ, அப்பனா ஸ்டார்ட் பண்ணிட்டோங்கற. ஓகே ஓகே. கேட்டாத வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்காந்தலே ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் கிடக்கின்றதே.